ஹலோ கைஸ், இந்தியா உமன்ஸ் நினச்ச மாதிரியே மஸ்ட் வின் கேமில் வந்து பொலன்னு பொலந்து கட்டிட்டாங்க. நான் யாரையுமே நம்ப மாட்டேன், வாங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு ஓப்பனர்ஸ் 2 பேரும் பிரத்திகா அண்டு ஸ்மிருதி மந்தனா 2 பேருமே அசத்தனான ஒரு செஞ்சுரி. எல்லாருமே பிரத்திகா மேலே கொஸ்டின் வச்சாங்க, இவங்களை எதுக்கு எடுத்திருக்கீங்க, ஒன்றுமே ஃபார்ம் இல்லையே அப்படின்னு கொஸ்டின் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. மஸ்ட் வின் கேமில் நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 128 ரன் வெல்லாசி வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க சொல்லணும். அதே மாதிரி ஸ்மிருதி மந்தனாவும் 109 ரன் அடிச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 48 ஓவர் முடிவில் வந்து 330 ரன்னுக்கிட்ட இருக்குது. ஜெமிமா ஒரு பக்கம் 68 ரன் அடிச்சு கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. இன்றைக்கி மேட்ச்சில் வந்து நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இந்தியா உமன்ஸ் அது வேறு லெவலில் பேட்டிங் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும். இப்போதைக்கு மழை வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. மழை நின்றதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆகும், மேட்ச் எப்படி போக போகுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் இந்தியா அணி செம்மையாக விளாண்டுருக்குன்னே சொல்லுங்கள். ஓப்பனர்ஸ் 2 பேரும் பிரின்னு பிரிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே நியூசிலாந்து அணியால் ஜெயிக்க முடியாது, இந்தியா அணியை தான் ஈஸியாக ஜெயிக்க போகுதுன்றது எனக்கு சந்தேகம் இல்லை. நல்ல வேலைங்க குவாலிஃபை ஆக போகிறாங்க. நம்மளோட வேர்ல்டு கப் கனவு இன்னமும் ஸ்டில் அழிவாக தான் இருக்குது. பட் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட மோதணும். ஆஸ்திரேலியா கூட மோதும்போது என்ன நிலைமையாக இருக்க போகுதுன்றது பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம டீம் பொறுத்த வரைக்கும் குறைலாம் சொல்ல மாட்டாங்க, நல்லா விளாட்றாங்க. பட் அங்கங்கே சோக் பண்ணிடுறாங்க. எப்போயுமே இந்தியானால சோக்கிங்கிறதுல ஒரு புதுமை இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் சோக்கிங்கிறது இருக்குது. பார்ப்போம் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் சோக் பண்ணாமல் விளாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்தியா உமன்ஸ் மேட்ச் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் விளாட்றாங்க. ஓப்பனர்ஸ் 2 பேரும் ஒரு பக்கம் 6-4 விளாசி செம்மையாக விளாண்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். மஸ்ட் வின் கேமில் எப்படி விளாண்டணுமோ அப்படி விளையாடி அசத்திருக்காங்கன்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா உமன்ஸ் இதுக்கு மேலேயும் தோக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை ஜெயிச்சிடும் தலைவா ஈஸியாக அப்படின்றத மறக்காம பஸ்ஸில் கான் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல்ஸ் விளாட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி விளாண்டா ஆஸ்திரேலியாவே தம்சம் பட்டு ஃபைனலில் போய் கப்பு தூக்கும் அப்படின்னு நினைக்கிறது மறக்காம கான் பாக்ஸில் கான் பண்ணுங்கள்.